மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். கடந்த நம்ம 3 வாரங்களில் நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம செய்தியா நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று தேவன் இந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா குமாரனில் பிதா மகிமைப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய ஜபத்தினுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஜபம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற குறிக்கோளுக்காக இருக்க வேண்டும். அப்படின்னா அதை வேறு வாரி சொல்ல முடியும். அதனால் பிதாவின் தெய்வீக மூலக்கூறு குமாரிலிருந்து வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ எப்படி நம்ம அவர் நாமம் குமாரில் பிதா மகிமைப்படும்படி அப்படி ஜபிக்கிறத நம்ம கடந்த நாட்கள் தொடர்ந்து 3 வாரமாக அதை குறித்து பார்த்து கொண்டு வருவோம். அதான் முதல்ல பார்த்தோம், இயேசு சொன்னார், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். இயேசுவை நம்ம புசிக்கிறது என்பது அவருடைய ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள கடந்து வருகிறத அதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா. நீ ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது நமக்குள்ள கடந்து வரக்கூடியதா இருக்கும். அப்போ என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் அப்படின்னா, என்னை புசிக்கிறவன் சரியான அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற வார்த்தை என்ன, மெல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெல்லுதல்னா அவரை நீங்க ஜீவனாய் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ள வாசமா இருப்பார். நீங்க எவ்வளவு அதிகமாய் அவரை தொடர்பு கொள்றீங்களோ, பரலோகத்தை தொடர்பு கொள்றீங்களோ, அவ்வளவு அதிகமாய் அவர் உங்களுக்குள்ள பெருகக்கூடியவராக இருப்பார், உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். நீங்க உங்க மாம்சம் உங்களுடைய ஆத்மாவானது அது குறையக்கூடியதான் இருக்கும்போது முதல் வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். கடந்த அடுத்த வாரத்தில் அதாவது வேதத்தில் நம்முடைய இருப்பிடத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற உள்ளூர் சபை என்ற அனுபவத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பழைய சர்ப்பத்திற்கும் திரிக்கும் ஒரு பெரிய யுத்தம் என்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உள்ளூர் சபை தான் உங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா, புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்துக்கு நேராக நித்திய ராஜ்யத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். எத்தனை பேர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. சபை என்பது வேதம் சொல்கிற சபை அப்படின்றது உலகளாவிய சபையை என்ன பண்ணுறது குறிக்கக்கூடியதா. சபை கிறிஸ்துவின் சரீரம்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியே சரீரம் கிடையாது, சரீரத்தினுடைய அவயவமாய் ஒரு பகுதியாக தான் நாம் இருக்கிறோமே தவிர உலகளாவிய சபை தான் வேதம் சபை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான் இருக்குது. அப்போ நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, உலகளாவிய சபையை நம்ம தொடர்பு கொள்ள முடியாது, உள்ளூர் சபையை தான் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியதான் இருக்குது. இந்த உள்ளூர் சபை தான் ஒவ்வொரு பகுதியில் இருக்க உள்ளூர் சபையும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. அந்த உள்ளூர் சபை தான் என்ன பண்ணணும், நம்ம புதிய எருசலேம் நேரம் கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அப்போ சபை வாழ்க்கை தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் கொண்டு போக அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது 2வது வாரம். 3வது வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய அதாவது சபை கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறபடினால அந்த சரீரத்துக்கு ஜீவன் ரொம்ப அவசியமா இருக்கிறது. சரீரத்துக்கு ஒருவேளை ஜீவன் இல்லை அப்படின்னா அது மரித்ததாய் காணப்படக்கூடியதாய் இருக்கும். அப்போ சபை வாழ்க்கை எதை சார்ந்ததா இருக்குது, அது ஜீவனை சார்ந்ததா இருக்கிறது. அப்படி தேவனுடைய அப்போ ஜீவன் அப்படின்னா என்னன்றதை கடந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணோம், போன வாரத்தில் பார்த்தோம். தேவனுடைய ஜீவன் மட்டுமே ஜீவன். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாய்ந்து வரக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய எதுவுமே ஜீவனா இருக்கிறது. தேவன் ஜீவனா இருக்கிறாரு, இயேசு ஜீவனா இருக்கிறார், ஆவியானவர் ஜீவனா இருக்கிறா. அப்ப சபை வாழ்க்கை முழுக்க முழுக்க ஜீவனை சார்ந்ததா இருக்கிறது. நம்ம சபையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுத்து வித்தியாசமான உபதேசங்களை கொடுத்து உங்களை திருத்துறதுக்கோ உங்களை மேம்படுத்துகிறதுக்கோ நாங்கள் இல்லவே இல்லை. சபை ஒரே ஒரு காரியத்தை செய்து என்ன அப்படின்னா, தேவனுடைய பாய்ந்தோடுதலை உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த பாய்ந்தோடுதல் மூலமா தான் நீங்க ஒரே சரீரமாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும்னா, ஒரே ஒரு மனவாட்டி உங்களால பார்க்க, ஏவாளாகிய மனவாட்டி உங்களை பார்க்க முடியும், ஒரே ஒரு மனவாட்டி தான். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலும் ஒரே ஒரு மனவாட்டியாகிய அந்த பெரிய பரிசுத்த நகரத்தை உங்களால பார்க்க முடியும். அப்போ இது எப்படி சாத்தியமாகுது? சபை ஒவ்வொருத்தரும் தனித்தனி குணாதிசயங்கள், விசுவாசிகள் குணாதிசயம் உடையவர்களாக இருந்தாலும், நம்ம மண்ணா இருந்தாலும், தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வந்தபோது, அவர் நமக்குள்ள கடந்து வந்தபோது நம்ம ஓரளவுக்கு நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது. நீங்க எவ்வளவு அதிகமாக தேவனை பரலோகத்தை தொடர்பு கொள்றீங்களோ அவ்வளவு அதிகமா அந்த ஜீவனின் பாய்ந்தோடுதல் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படின்னா நீங்க பொன்னாக, முத்துக்களாக, விலையேறப்பட்ட கற்களாக நீங்க சேர்த்து ஒரே நகரமாக கட்டப்படுகிறீங்க அப்படின்றத கடந்த வாரங்கள் நம்ம பார்க்கக்கூடியதா இருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆத்மம் அருவமாகணும், அவரில் நம்ம நிலைத்திருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணுன்றதை கடந்த வாரம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு நம்ம இருந்தோம்.
அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சபை எதை சார்ந்து இருக்குது? ஜீவனை சார்ந்து இருக்கிறது. அந்த ஜீவன் எங்க இருக்குது? தேவனத்துல, சிங்காசனத்துல தேவனிடத்துல இருக்கக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாருங்க, இன்னைக்கு அந்த ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னா நமக்குள்ள வாசமா இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அந்த கிறிஸ்து நமக்குள்ள அப்படின்னா நம்முடைய சரீரத்துல அப்படின்லாம் ஒரு கண்மூடித்தனமா சொல்ல முடியாது. வேதத்தின் அடிப்படையில அவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மனிதன் நம்ம காண்கிற சரீரத்தினாலும் நம்ம உணர்ந்து கொள்கிற ஆத்மாவினாலும் ஆவியினாலும் உண்டாக்கப்பட்டவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம ஒரு வாரம் அந்த மாதம் திருவந்திருக்கும் சொல்லுவீங்களா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு பாக்குறீங்க தெசலோனிக்கேர்ல. அப்போ மனிதன் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் பாருங்க, நம்ம காண்கிற சரீரம் ஒன்று மனிதன் இருக்கிறது, நம்ம காண முடியாத ஆத்மாவும் அவனுக்கு இருக்குது, இன்னொன்னு ஆவி என்கிற ஒண்ணு என்ன பண்ணுது இருக்கிறது. இந்த ஆவி தான், இந்த ஆவியில தான் தேவன் இருக்கிறார். அவருடைய ஜீவன் என்கிறது காணப்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஜீவனின் ஒவ்வொரு அனுபவமும் எங்க இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆவிக்குள்ளதான் இருக்கிறதுனால இந்த ஆவியில நீங்க வாழ்ந்தாதான் உங்களால தேவனுடைய நன்மைகளை அனுபவித்து மகிழ முடியும். அலையிலோ எது வேறு விதமா சொல்லலாம். நீங்க செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஆவியின்படி வாழ்தல் அப்படின்றத நம்ம என்ன பண்ண செய்தியின் தலைப்பை எடுத்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா அப்படி சொல்ல பாருங்க, ஜீவனின் ஒவ்வொரு அனுபவமும் நம்முடைய ஆவியில் இருக்கிறபடினால நம்ம ஆவியை, நமக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னா நம்ம தேவனை அறிந்து கொள்வோம், ஜீவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நம்ம இருப்போம் என்பதை நீங்க பார்க்க போறோம். இல்லையா? செய்தியின் தலைப்பு என்னன்னா, நம்ம எப்போதும் ஆவியில் இருக்கணும். ஆவியில வாழ்தல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க நம்ம வாசிச்சீங்க. ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷன் மாம்சத்தின்படி அல்ல, அவன் ஆவியின்படி நடப்பானால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவனாய் நடக்கக்கூடியவனா இருப்பான். அவன் பாவம் செய்யாதவனா இருப்பான் என்று வேதவசனம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. 10ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும். இங்க சொல்லப்பட்ட நான் சொல்ற இந்த 2 வசனத்தில் இருக்கிற இந்த ஆவியின்படி நடத்தல் என்பதும் சரி, இங்க ஆவி நீதி நிமித்தம், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதா இருக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆவிகள் என்ன, இந்த சொல்லப்பட்ட ஆவி என்பது எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கல. இது முழுக்க முழுக்க நமக்குள்ள ஜீவனா கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஜீவனா கிறிஸ்து இருக்கிற இடமாகிய மனிதனுடைய ஆவியை தான் இது அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. நீ பெரிய பிரச்சனை என்னன்னா, சரீரத்தை குறிச்சு ஈஸியா பேசிடலாம், ஆத்மாவை குறிச்சு ஈஸியா பேசிடலாம், ஆனா ஆவியை குறிச்சு பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னா, வேதத்துல நிறைய இடங்கள்ல ஆவியின்படி நடத்தல், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் அப்படின்லாம் வேதத்தில் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஆவியின்படி நடத்தல், ஆவிக்கேற்றபடி அப்படின்னா இதுல 2 விதமான காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு மனிதனுடைய ஆவியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, இன்னொரு அது என்னன்னா ஆவியானவரையும் அதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் அதிகமா சொல்லப்போனா, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்ம மீட்கப்பட்டோமோ, நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். என்னன்னா, உங்க சரீரம் மாறல, உங்க உணர்ச்சிகள் அதிகமாய் மறுரூபமாகல, ஆனால் உங்கள் ஆவிக்குள்ள கிறிஸ்து தங்கக்கூடியவரா இருக்கிற உங்களுடைய ஆவியும் தேவனும் ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனா இருக்கிறதுனால அவருடைய ஆவி என்ன பண்ணுறது, ஒன்றா இணைக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறதுனால வேதத்தில் நிறைய இடத்துல இந்த 2 ஆவி இணைக்கப்பட்ட ஒரு காரியமாகவே குறிப்பிடப்படும். அதனால அது தேவனுடைய ஆவியை குறிப்பிடுதா இல்லை நம்முடைய ஆவியை குறிப்பிடுதான்றது ரொம்ப கடினமாய் புரிந்து கொள்வது. தமிழ் பைபிள் அது ரொம்ப நம்ம கஷ்டமா என்ன பண்ணும் இருக்கும். ஆனா சில நேரங்களில் இட அமைப்பு வச்சு இது தேவனுடைய ஆவி தான், இது மனிதனுடைய ஆவி தான், நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளக்கூடியதெல்லாம் நம்ம இருக்கலாம். இல்லையா? ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, ஜீவனின் அனுபவம் நம்முடைய ஆவியில இருக்கிறது. நம்முடைய ஆவியில கிறிஸ்து இருக்கிறாரு. நீங்க அந்த ஆவியை அறிந்து கொண்டாதான் நம்ம உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுருக்கமா உணர்ந்து பார்க்க போறோம். அது என்னன்னா, கிறிஸ்து ஜீவனா இருக்கிற நம்முடைய ஆவி குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நாம எப்படி ஆவியில வாழ்கிறது என்பதை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதுல 23ஆம் வசனமும் 24ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4, 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள்
இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர், வேதம் சொல்லுங்க, அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்பட்ட ஆவியும் அதான் சொல்றாருங்களா, தேவனை தொழுது எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். தேவனை தொழுது கொள்ளணும்னா நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்பட்ட ஆவியோடு தொழுது கொள்ளணும் இருக்கு இல்லைங்களா? பவுல் சில இடத்துல சொல்றாருங்களா, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும். இப்போ இங்க சொல்லப்பட்ட எல்லா இடத்துலயும் ஆவி இருக்கு இல்லைங்களா? இங்க சொல்லப்பட்ட, அதாவது சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை நீங்க தொழுது கொள்ளணும்னா நீங்க ஆவியோடு உண்மையோடு தான் தொழுது கொள்ளணும். சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவர் எதை வலியுறுத்தினார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவள் ஆண்டவரை தொடர்பு கொள்கிறதற்கு தன்னுடைய ஆவியை பயன்படுத்தணுன்றதான் ஆண்டவர் அவளுக்கு சொல்லி கொடுத்தாரே தவிர, நீங்க ஆண்டவரை தொடர்பு கொள்கிறதுக்கு நீங்க ஆவியானவரை நீங்க கொண்டு நீங்க ஆவியில் நிரப்பப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணா அது ஆவியில் நிரப்பப்படுறது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த செய்தி முடிவில் அது உங்களுக்கு நல்லா தெளிவாக என்ன பண்ணும், அது புரியும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆவியா இருக்கிற தேவனை தொடர்பு கொள்ள சமாரிய ஸ்திரீ தன்னுடைய ஆவியை பயிற்சி செய்ய வேண்டும், அதை பயன்படுத்தணும்ன்றதான் அவர் சொல்லக்கூடியவரா இருந்தார். அல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிக்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 4:22. 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட. அப்போ நம்முடைய ஆவியில யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்களேன். இன்னைக்கு நான் தேவனை நீங்க எங்கெங்கயோ போய் தேடி கொண்டு இருக்கிறீங்க, ஆனா தேவன் யாருக்குள்ள இருக்கிறது? அவர் உங்களுக்குள்ளே என்ன பண்றாரா இருக்கிற. உதாரணத்துக்கு இப்படி சொல்லாம இருங்களேன், அதாவது இன்னைக்கு இந்த ரூம்ல கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கரண்ட்டை நான் உபயோகப்படுத்தினா நான் என்ன பண்ணும்? சுவிட்சை போட்டா போதும், அதை நான் பயன்படுத்த முடியும். அதே போல தேவன் நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். அப்போ மனித ஆவிதான் சுவிட்சை என்ன பண்ணுது, இருக்கிறது. அந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி பயன்படுத்துறது, மனிதனுடைய ஆவியை நீங்க பயன்படுத்து அப்படின்னு தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா உங்களால ஆவியில வாழ முடியும். நீங்க மனிதனுடைய ஆவியை எப்படி பயன்படுத்துறது, அதை உபயோகப்படுத்த நீங்க கண்டு கொண்டீங்க அப்படின்னா உங்களால தேவனையும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். அப்ப மனித ஆவிதான் நீங்க தேவனை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பா என்ன பண்ணுது இருக்கிறது. அந்த ஆவியை நீங்க பயன்படுத்த கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. ஏன்னா இயேசு சொன்ன சமாளிச்சுக்கிட்ட தேவன் ஆவியா இருக்கிற, அவரை தொழுது கொள்வர்கள் அவருடைய ஆவியினால மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். அவருடைய ஆவி இல்லாம அவன் மாம்சத்திலையும் தொடர்பு கொள்ள முடியும், அவனுடைய ஆத்மாவை எண்ணங்களால உணர்ச்சிகளாலும் தேவனை தொடர்பு கொள்ள முடியும். ஆனா அது எதுவுமே தேவனுடைய திட்டம் கிடையாது. எது தேவனுடைய திட்டம், எது அவருடைய நோக்கம் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள ஆவியில் இருக்கிற தேவனை உங்க ஆவியினால தொழுது கொள்ள வேண்டும், ஆவியினால பாட வேண்டும், ஆவியினால ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க, உங்க கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு, காதால பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? ஒரு உறுப்பு எதுக்கு இருக்குதோ அதான் பயன்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்து நம்ம ஜீவன் தர ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறாரு. நம்முடைய ஆவியில் இருக்கிறபடினால அந்த ஆவிக்குரிய உறுப்பாக இந்த ஆவியினால மட்டும்தான் நீங்க தேவனை தொடர்பு கொள்ள முடியும். தேவனுடைய காரியங்களையும் உங்களால் அதன் அடிப்படையில் அறிந்து கொள்ளமே தவிர மற்றபடி உங்களால தேவனை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்போ இன்னைக்கு புரிஞ்சு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஆவியில எப்படி வாழுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா. எப்படி வாழ கற்றுக்கணும்? ஆவியில வாடுகிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். எப்படி சொல்லாம இருங்களேன், நீங்க என்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு நீங்க திரும்பக்கூடியவர்களா இருக்கிறீங்களோ அப்போ நீங்க ஆவிக்குள்ள திரும்பினீங்க அப்படின்னா, அதாவது ஆவிக்கு திரும்பினீங்கன்னா ஆவிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்துவ உங்களால சந்திக்க முடியும். அன்றைக்கு தேவனுடைய நன்மைகளை உங்களால பார்த்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதுல கண்டிப்பா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப எதை அறிந்து கொள்ளணும்? ஆவியில வாழ்கிறது அல்லது ஆவிக்கு திரும்புகிறது என்ன அப்படின்னா நம்ம அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். இதெல்லாம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பிரச்சனை சொல்லிக்க என்னன்னா, தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் கலந்து இணைந்து இன்னைக்கு அது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆவியா
இருக்கு. அதை நம்ம வாசம் மேலும் கிறிஸ்து உங்களை வாசமா இருந்தால் உங்களுடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அப்போ தேவனுடைய ஆவி உங்க ஆவி இணைக்கப்பட்டு இருக்கிற இது ஒரு நல்ல ஒரு காரியம் தான். ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் கலந்து இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்ட ஆவியும் அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு என்ன, இந்த நம்முடைய ஆவியும் தேவனுடைய இணைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்னன்னா இந்த ஆவி மனித ஆவி என்னன்னா ஆத்துமாவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிங்களா, எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ. இங்க பார்க்குற ஒரு வசனம் இருக்குது, ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை செயல்படக்கூடியதா இருக்கிறதுனால புரிஞ்சு. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? அல்லேலூயா. ஒண்ணு, தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவி ஒரு இணைக்கப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கிறது. அதை தான் வேதம் என்ன சொல்லி, புதுப்பிக்கப்பட்ட ஆவியா ஜீவனுள்ள ஆவியை என்ன பண்ணுது இருக்குது, அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆவி தேவன், நம்முடைய ஆவி தேவன் ஆவி இருக்கிற இந்த காரியம் என்னன்னா நம்முடைய ஆத்துமாவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இந்த இணைக்கப்பட்ட அது ஒட்டி இருக்கிற இந்த ஆவியையோ புதுப்பிக்கப்பட்ட ஆவியையும் ஆத்துமாவையும் அது பிரிக்கக்கூடியது என்ன பண்ணுதான் இருக்கிறது. அப்ப ஆவியும் ஆத்துமாவை பிரிச்சு நீங்க அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடை நீங்க தெரிஞ்சு கொண்டாதான் உங்களால ஆவியை பயன்படுத்த முடியும், உங்களால ஆவியில வாழ முடியும். அதனால வேதம் சொல்லுது, ஆத்மா ஆவியை நம்ம பிரிச்சு ஒரு எலும்புக்குள்ள ஒரு சில அந்த ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்குன்னா என்ன பண்ணும், எலும்பு உடைச்சு. எத்தனை பேர் நீங்க எல்லாம் பார்த்தா எலும்பு சாப்பிட்டதே இல்லாத மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? எலும்புக்குள்ள இருக்கிற அந்த உள்ள ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து சாப்பிடணும், என்ன பண்ணி அவனை எலும்பு உடைச்சு. அப்போ இந்த ஆவிக்குள்ள இருக்கிற தேவனை கிறிஸ்துவை நீங்க தொடர்பு கொள்ள, இந்த ஆவினாலே வாழணும், ஆவினால அவரை நோக்கி பார்க்கணும், பாடணும் அப்படின்னா இந்த ஆவி ஆத்மாவோட ஒட்டி இணைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒட்டி இருக்கிற இந்த ஆவி ஆத்மா நீங்க புரிச்சுட்டீங்க அப்படின்னா, ஆத்மா எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும், ஆவி எதுன்னு புரிஞ்சு கொள்ளணும். ஆத்மாலிருந்து வருகிற உணர்வு எதுன்னு புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா ஆவியிலிருந்து வருகிற உணர்வு எது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஆத்மாவிலிருந்து வருகிற உணர்வை நீங்க புரிஞ்சு அது எனக்கு தேவையில்லைன்னு புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வருகிற ஒரே உணர்வு அது ஆவியின் உணர்வா மட்டுமே இருக்கும். அப்போ உங்களால ஆவியில வாழக்கூடியவர்களை கண்டிப்பா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஆவியில வாழ்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆத்துமாவில வாழக்கூடிய ஜனங்களா இருக்கிறாங்க. இன்னும் இப்படி வேறு விதமா சொல்ல போனோம்னா அவங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொரிந்திய சபை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சபை பாருங்க, அந்த சபையில மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் கண்டிப்பா அவங்களுக்குள்ள வேசித்தனமும் விபச்சாரம் தர்க்கங்களும் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் என்ன பண்ணுச்சு இருந்தது. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகளை என்ன பண்ணுச்சு இருந்தது. இப்படிப்பட்ட பாவம் செய்கிற எல்லாரும், பாவம் செய்கிற கிறிஸ்தவர் எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிற. ஏன்னா ரோமர் 8 வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. அப்படின்னா மாம்ச சிந்தை அப்படின்றது முழுக்க முழுக்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஒருத்தன் பாவம் செய்யறானே அவன் எதனா டிபெண்ட் வாழ்றான்னு அர்த்தம். அவன் மாம்சத்தின்படிதான் அந்த மாம்சத்துக்கு தான் இடம் கொடுத்தா வாழ்றன்னு அர்த்தம். அவன் முழுக்க முழுக்க ஆவியில வாழவே இல்லை. ஒரு பக்கம் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, மாம்சத்துல வாழக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபையில ஏன் பெரிய பிரச்சனைகள், சில பாவம் செய்கிற ஆட்களும் சபையில ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு என்ன பண்ணல, ஆவியில வாழாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படி வாழ்றது என்னன்றதையும் தெரியாம என்ன பண்றாங்க இது வரைக்கும் மாம்சத்துல பாவத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா? சபையில ஒரு மனுஷன் பாவம் செய்வாங்கன்னா சபை என்ன பண்ணும், அதுக்காக அவனை போய் கடிந்து கொள்வதோ, அவன்கிட்ட போய் அவனை நம்ம போய் பெரிய தீர்க்கதரிசி மாதிரி நீ என்ன பண்ண நான் சொல்லட்டுமா அப்படின்றதுக்கெல்லாம் கர்த்தர் அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. சபைக்கு வருகிற ஒரு மனுஷன் மாம்சத்துக்குரியவனா இருப்பான் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடியவனா இருப்பான்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் இடத்துல அவன் ஒரு தனிப்பட்ட விதத்துல நீங்க சொல்லக்கூடியல இருக்கலாம். அதை விட அதிக முக்கியமானது நீங்க ஜெபிக்கக்கூடியல இருக்கணும். அப்படி மாம்சத்துல வாழுகிறவர்களும் அவங்க தேவனுடைய இரக்கத்தை அவன் நோக்கி பார்க்கக்கூடியல. ஒரு பக்கம் மாம்சத்துல வாழக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஏன்னா கொரிந்தியர் நீங்க 3:1 வாட்சா தெரியும் அப்படின்னா, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணக்கூடாமல் நீங்க மாம்சத்துக்குரியல இருக்கீங்கன்னு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அடிக்கடி சொல்லக்கூடியவரா இருப்பார். கொரிந்தியர் மாம்சத்துல வாழ்ந்த ஜனங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களை மாம்சத்துல மட்டும் இல்ல ஆத்துமாவை பயன்படுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் அநேகர் என்ன பண்றாங்க,
ஒரு வசன வாசிங்கள 1 கொரிந்தியர் 2:14. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று, வேதம் சொல்லுவது ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், அதை உணர்ந்து கொள்ளவும் மாட்டான். அப்ப ஜென்ம சுபாவம் அப்படின்றத இங்க வேதம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, அதாவது இந்த ஆத்துமாவின் அடிப்படையில வாழ்கிற ஜனங்களை தான் இந்த ஜென்ம சுபாவம் அப்படின்னு வேதம் என்ன குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்ல எத்தனை பேர் புரிஞ்சுது இது? அல்லேலூயா. நம்ம எதுல வாழணும்? ஆவியில வாழணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா எப்படி வாழக்கூடாது? மாம்சத்தின்படி வாழ ஒரு பக்கம் மாம்சத்தின்படி வாழக்கூடாது. அப்படி மாம்சத்தின் வாழ்கிறவன் எதை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான்னா, மாம்சத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். ஆவியில அவன் வாழவே இல்ல. அடுத்த வேதம் சொல்றது ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆத்மாவுக்குரிய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியலை உணர்ந்து கொள்ள முடியவே முடியாது. அப்ப ஆத்மாவுக்குரியவர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க சில நேரங்களில் மாம்சத்தின்படி வாழாம இருக்கலாம், அவங்கள பாவம் செய்யாம என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா அவங்க ஆத்மாவை பயன்படுத்துகிறபடினால அவர்களும் தேவனுடைய ஆவிக்குறியில் அறிந்து கொள்ள முடியாது. அவர்களும் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையான பாவங்கள் அவங்களுக்கு இல்லாம இருந்தாலும் அவர்களும் தேவனுக்கு பிரியமானவர் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறா, அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடுன்னா தொழுது கண்டிப்பா தொழுது கொள்ளணும். அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆத்மாவுக்குரிய எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா, அவங்க ஆத்மாவை பயன்படுத்துறாங்க. அவங்க எதை பயன்படுத்துறாங்கன்னா, ஆவியை பயன்படுத்தாத ஜனங்களா இருக்கிறாங்க. மாம்சம் மட்டும் தேவனுக்கு விரோதமானது கிடையாது, ஆத்மாவும் தேவனுக்கு எதிரானதாய் தான் என்ன பண்ணுது இருக்கிறதா அங்க பாக்குறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் ஆவிக்குரியலை உணர்ந்து கொள்ள மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. நீங்க மாம்சத்தின்படி வாழ்வீங்க அப்படின்னா அது யாருக்கு பிரியம் இல்லை? நான் வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்தின்படி நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க ஒரு நாள் முடியுதே. இது அப்போ மாம்சம் தேவனுக்கு எதிராக என்ன பண்ணுது இருக்குது. அடுத்த வேதம் சொல்றது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனை ஆவிக்குறியில் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை உணர்ந்து கொள்ளவும் மாட்டான். அப்போ நீங்க உங்களுடைய ஆத்மாவின்படி நீங்க வாழ்வீர்கள், ஆனாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவர் கிடையாது, நீங்க உங்களால பாவத்தை ஜெயிக்கவும் முடியாது. அப்போ நீங்க நிச்சயமாக இந்த ரெண்டு அடிப்படையில் நீங்க கண்டிப்பா வாழவே கூடாது. கர்த்தருடைய ரட்சிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பாவத்திலிருந்து விடுபட்டு நீங்க ஒரு நல்ல மனிதனா இருக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் அவருடைய நோக்கம் கிடையவே கிடையாது. நீங்க ஆத்மாக்குரிய மனிதர்களா இல்லாம நீங்க ஆவியில வாழக்கூடிய மனிதர்களா, நீங்க ஒரு ஆவிக்குரியலா இருக்க வேண்டும் அப்படின்றது யாருடைய விருப்பமா இருக்குது? தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆத்மாவில் வாழுதுன்னா என்ன? அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லாம, மாம்சத்துல வாழ்றது வேற, ஆத்மால வாழ்றது வேற. அதான் நான் தெளிவா சொன்னேன். அல்லேலூயா. அதாவது இந்த ஆத்மாங்கிறது என்ன, 3 பகுதியால உண்டானதான் என்ன பண்ணுது இருக்குது. ஆத்மா அப்படி என்னன்னா, உங்களுடைய மனம் ஆத்மாவுடைய ஒரு பகுதி. எது? மனம் ஒரு ஆத்மாவுடைய ஒரு, அடுத்து உங்களுடைய உணர்ச்சி ஆத்மாவுடைய ஒரு பகுதி, அடுத்தது நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் ஆத்மாவுடைய ஒரு பகுதியா இருக்குது. அதாவது மனமும் உணர்ச்சியும் சித்தமும் ஆத்மாவுடைய ஒரு பகுதியா இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்களேன், அதாவது ஆத்மாவில் வாழணும்னா என்னன்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, மனதுல வாழ்கிற கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சிலர் ஆவியில வாழாம மனதின் அடிப்படையில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க கண்டிப்பா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எப்பவுமே ஒரு காரியத்தை சந்திக்கும் போது, இல்ல ஒரு காரியத்தை அவங்க இடைப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முழுக்க தன்னுடைய மனதை மட்டுமே யோசித்து வாழக்கூடியவர்கள. சில காரியத்தை அவங்க சந்திக்கும் போது அதனுடைய நன்மை எது தீமை எதுன்னு அதை எப்பவுமே கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்களா, ஆத்மாவும்படி வாழ்ந்து மனதின்படி வாழ்ந்து இப்படிதான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்களேன், மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு வந்தபோது முதல்ல இது சந்திப்பு நடக்குது. அந்த ஒரு படத்துக்கு வரும்போது, பெத்தனைக்கு வரும்போது மார்த்தாள் மரியாள் அந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டாரு, அவருக்கு ஏதாவது என்ன பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மரியாள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணா, ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம என்ன பண்ணுவோம், போய் அவர் வார்த்தையை கேட்போம். அவ போய் வார்த்தை என்ன பண்றா கேட்கிறா. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாள் கிட்ட பேசிட்டு என்ன பண்றாரு இருக்காரு, நிறைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்காரு. இப்ப மார்த்தாள் அங்கிருந்து ஒடியாந்து என்ன சொல்றா, ஆண்டவரே இவ்வளவு வேலை இருக்குது, நீங்க வேற வந்துட்டீங்க, இவ்வளவு வேலை இப்போ உட்காந்து உங்ககிட்ட வார்த்தை கட்டுட்டு இருக்கிறோம், கூட ஹெல்ப் பண்ண மாட்டார், கொஞ்சம் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படிப்பட்டோம்னா, இவன் முழுக்க எதன் அடிப்படையில் மனதின் அடிப்படையில் வாழக்கூடியவளா இருக்கிற. ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவரை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு அவளுக்கு தெரியவே இல்ல. அதான் வேதம் சொல்லுது, ஆத்மா வாழக்கூடியவர்கள் ஆவிக்குரிய காரிலே உணர்ந்து கொள்ள முடியவே
முடியும். அப்போ மனதின்படி நம்ம வாழ கூட உங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது எதிர்கொள்ளும் போது அதோட இடைப்படணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய யோசனைகளை வச்சோ, நீங்க சில அது நல்லது கெட்டதுன்னு நீங்க தியானிச்சோ, ஒருவேளை அது எப்படிலாம் இருக்குது, சில நேரங்கள் சில தத்துவங்கள் பழமொழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க போட்ட வெள்ளாமை வீடு வந்து, அப்ப அந்த தத்துவம்லாம் வச்சுட்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது புரியுதுங்களா? இது நீங்க எப்படி வாழ்றீங்கன்னா, ஆத்துமாவின் அடிப்படையில் வாழ்றீங்க. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியவே, இதுதான் ஆத்துமாவின்படி வாழ்க்கை, ஜென்ம சுபாவத்தின்படி இருக்கு. ஒண்ணு இது மனதின்படி வாழ்கிற இருக்காங்க ஆத்மாவின்படி. சிலர் உணர்ச்சியின்படி வாழக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சிலர் பாருங்களேன், சில சகோதரர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து மனதுதான் தேவனுடைய ஆவிக்குரிய அறிவு தடையா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க, இது அப்படியே இது எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. சில சகோதரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க மனத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, உணர்ச்சி என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சியை பொங்கி கொட்டுறதால அவங்களும் ஆவிக்குரிய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னொரு சில மனிதர் இருக்கிறாங்க, தன்னுடைய சித்தத்தின்படி வாழக்கூடிய ஆட்களா, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க முடிவை யாரும் மாற்ற முடியாது. அவங்க மனசுக்கும் அவங்க சில காரியத்தை யோசிக்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் முடிவெடுத்தா அதை யாரும் மாற்ற முடியவே, அப்படியும் வாழக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பேதுரு. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், பேதுரு, சீமோனே சீமோனே, சாத்தான் வந்து உன்னை வந்து பொறிச்சு உன்னை என்ன பண்ணுமோ பண்ணலாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். வந்து கேட்டா நானும் என்ன பண்ணிட்டேன், அனுமதிய கொடுத்துட்டேன். நீ கண்டிப்பா மறுதளிச்சுதான் ஆவ. ஆனாலும் நான் உன்னை மறுபடியும் வந்து குணப்படுத்துவேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவேன், இல்ல ஆண்டவரே, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்காக காவல் இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, என்னை பிரிக்கவே சொல்றது ஆண்டவர். ஆனா இவன் அவருக்கு வந்து நான் புதிய சொல்றான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களை மாத்தவே, ஏன்னா அவன் பாருங்க, அவன் ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை, அவருடைய வார்த்தையை அவனால அண்டு கொள்ள முடியல, அவனால உணர்ந்து கொள்ளவும் முடியல. அல்லேலூயா. அப்போ ஆத்துமா அப்படின்னா என்னன்னா, உங்க மனதின் அடிப்படையில ஒரு காரியத்தை எதிர்கொள்ளாதீங்க, சிந்திக்கிற அடிப்படையில காரியங்களை எதிர்கொள்ளவே கூடாது. நீங்க முடிவெடுத்து அடிப்படையில காரியங்களை சிந்திக்காதீங்க. உணர்ச்சியின் அடிப்படையில சில நேரங்கள் உங்க சிலர் நீங்க நேசிக்கிறீங்க இல்லைங்களா? சில நேசிக்கிற நீங்களுக்கு மற்றவங்க நீங்க நன்மை செய்யலாம செய்யக்கூடாது. கண்டிப்பா செய்யலாம். ஆனா அவங்க சில உதவிகளை கேட்கும்போது உடனே நீங்க நேசிக்கிற அடிப்படையில அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்க அந்த உணர்ச்சியை நீங்க பயன்படுத்தாம, சில நேரங்களில் சிலர் உங்களுக்கு வெறுப்பா இருக்கும், சிலர் மேல அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யவே மாட்டீங்க. சிலர் ஒரு நேரம் உங்க இடத்துல சில உதவி அவங்களுக்கு கேட்கலாம். கேட்கும்போது அப்போ அவன் வெறுப்பா இருக்கிறான், அவனுக்கு நான் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த உணர்ச்சி அடிப்பில் போகக்கூடாது. நான் சொல்லிட்டு புரியுங்களா? நீங்க எப்படி முழுக்கணும்னா, உங்களுக்குள்ள உங்களை ஆவியில கிறிஸ்து இருக்கிறபடினால, நீங்க சிந்திக்கிறபடியோ, அது நன்மை தீமை அப்படின்னு யோசிக்கிறபடியோ, நீங்க மற்றவங்க நேசிக்கிறது, துக்கப்படுறது அதன் அடிப்படையிலோ, சில நேரம் நீ நல்லா இருந்தா எல்லாம் கொடுப்பீங்க, நல்லா இல்லைன்னா எதுவுமே கொடுக்க அப்படின்னு அடிப்படையில் எதுவுமே நீங்க செய்யாம, நீங்க சில முடிவெடுத்த அடிப்படையில் நீங்க எதுவும் செய்யாம, நீங்க முழுக்க என்ன பண்ணணும், உங்களை ஆவியில கிறிஸ்து இருக்கு அப்படின்னால, ஒரு காரியத்தை நீங்க சந்திக்கும் போது என்ன பண்ண, உடனே உங்க ஆவிக்கு நீங்க திரும்ப கூடியல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க உணர்ச்சியின்படியோ, உங்க மனதின்படியோ, உங்க சித்தத்தின்படி இல்லாம முழுக்க உங்க ஆவியில அவர் இருக்கு அப்படின்னால, அதுக்குள்ள ஒரு கர்த்தருடைய உணர்வு என்கிற ஒன்று என்ன பண்ணுது இருக்கிறது. அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜனங்களா இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னா, மாம்சத்துக்குரிய மனிதன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எப்படிப்பட்டவனா, அவன் ஆவியை பயன்படுத்தாதவனா இருக்கிறான். ஆத்மாவுக்குரிய மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா, அவன் ஆவியை பயன்படுத்தாதவனா. ஆனா ஆவிக்குரிய மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் ஆவியில வாழ்ந்து ஆத்மாவை பயன்படுத்தாத மனிதனா இருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. நம்முடைய எல்லா செயலுக்கும் ஒரு எஜமான் யார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்ப நம்முடைய ஆவியில அவர் என்ன பண்றாரு, அவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் வந்து அந்த ஆவியை நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தோடு நீங்க இடைப்படுறீங்க அப்படின்னா, உங்க மனதையும் சித்தத்தையும் உணர்ச்சியோ நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அது 1000 காரியத்தை என்ன பண்ண, ஒரு பக்கம் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க ஆவியில யார் இருக்கிறது, கிறிஸ்து. அதுக்குள்ள ஒரு உள்ளான உணர்வு என்கிற ஒண்ணு என்ன பண்ணுது இருக்கிறபடினால, அந்த உணர்வை நீங்க முதல்ல நீங்க தேடக்கூடிய ஜனங்களா இருக்கணும். அந்த உணர்வை நீங்க தேடக்கூடிய ஜனங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற ஒரு தவறான என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆவியில தேவனை தொழுது கொள்ளணும், ஆவியில பாடணும், ஆவியில ஜெபிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது, ஆவியில பாடுறது, ஆவியில தேவனை தொழுது கொள்வது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு சரி. ஆனா அது துல்லியமா அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது கிடையாது. அல்லேலூயா.
ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வேதம் சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருப்பாங்கன்னு ரோமர் 8:4 சொல்லுது. அல்லேலூயா. அப்படிதானே சொல்லுது. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சை நிறைவேற்றாது என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்கன்னு கலாத்தியர் 5:17 நீங்க உங்களால வாசிக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் ஆவியில வாழக்கூடியவனா இருப்பான் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனா இருப்பான். அப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதன் ஆவியில எப்பொழுதுமே ஆவியில வாழ்கிற ஒரு மனுஷன், அவன் நிச்சயமாக ஆவியில வாழ்ந்தானா அவன் பாவம் செய்யாதவனா தான் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? இருப்பான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அந்நிய பாஷை பேசுறவங்க யாரும் பாவம் செய்யறது இல்லையா? கண்டிப்பா செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு அல்லது தேவனை அறிந்த சபையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு தவறான என்ன இருக்குன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சில தவறு செய்யும் போது, சில காரியங்களை சந்திக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னும் அதிகமா ஆவியில ஜெபம் பண்ணா, அதாவது அந்நிய பாஷை பேசினா நான் என்ன பண்ணிடுவேன், பர்ஃபெக்டா நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் என்னோட வாழ்க்கையில சந்தித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள மிகப்பெரிய அளவில் அந்நிய பாஷை பேசக்கூடிய ஆட்கள் தான். ஆனா அவங்கள போல பாவியான ஆட்களும் கிடையவே, அவங்கள போல பாவியானுக்களை உங்களால் பார்க்க முடியவே முடியாது. அப்போ ஆவியில ஜெபிக்கிறது என்னன்னா, அந்நிய பாஷையில பேசுறது மட்டுமே, அந்நிய பாஷையில பாடுறது மட்டுமே நீங்க ஆவியில இருக்கிறீங்க, ஆவிக்குரியனா இருக்கிறீங்க அர்த்தம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஆவியில வாழ்றது, ஆவியில தொழுதுகிறது, ஆவியில ஜெபிக்கிறது, இங்க சொல்லப்பட்ட ஆவி எந்த ஆவி குறியுதுன்னா, மனித ஆவி குறியுது. மனித ஆவியில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நீங்க அந்த ஆவியை நீங்க தொடர்பு கொள்ளணும். நீங்க ஒரு காரியத்தை சந்திக்கும் போது, நீங்க உணர்ச்சியின்படியோ, அவங்க நேசிக்கிறதுபடியோ, அவங்களை வெறுக்கிறதுபடியோ, நீங்க எடுத்த தீர்மானத்தின்படியோ அவங்களோட இடைப்படாம, நீங்க ஒரு காரியத்தை சந்திக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே உங்க ஆவிக்கு திரும்பணும். என்ன திரும்பணும்? கர்த்தருடைய உள்ளான உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது. அது அவர் உள்ள ஆவியில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க திரும்பி பார்க்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். அப்படி நீங்க இருப்பீங்க அப்படின்னா, உங்களால ஆவியில கண்டிப்பா வாழ முடியும். ஏன் இந்த அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில ஜெபிக்கிறது ஒரு தவறான எண்ணம் அநேகருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது அதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று நம்முடைய கருத்து பிரயோஜனம் இல்லாததா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆவியில ஜெபிக்கிறதும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது மட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நான் கேட்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஒரு ஆணித்தரமான உதாரணம் சொல்ல பாருங்களேன். கொரிந்தியர் அதிக அளவுல அந்நிய பாஷை பேசக்கூடிய ஜனங்களா இருந்தாங்க. எல்லாருமே சபையில இருக்க எல்லாரும் அந்நிய பாஷை என்ன பண்ணாங்களாம்? ஆறாவது நடக்கும்போது இங்க பாட்டு பாடினா கீழே இருக்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அதான் பவுல் பார்த்தாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தாராம். அது புரியுதுங்களா? அப்ப எல்லாருமே அந்நிய பாஷை பேசினா, ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்ணாங்களா இருந்தாங்க. அப்ப ஆவியில ஜெபிக்கிறது, ஆவியில தொழுது கொள்கிறது, ஆவியில பாடுறது அப்படின்னா, வெறும் அந்நிய பாஷை பாடுறது மட்டுமே இல்ல. அது இரண்டாவது காரியம் தான். புரியுதுங்களா? அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில ஜெபிக்கிறது தான். அது இரண்டாவது காரியம் தான். ஆனா முதலுடைய முக்கியமான பிரதானமான காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு, உங்க ஆவியில அவர் இருக்கிறாரு. அந்த ஆவியில இருக்கிற அந்த உணர்வுக்காக நீங்க ஒரு காரியத்தை நீங்க சந்திக்கும் போது அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் அதை எதிர்கொள்றாரு. அதை எதிர்கொள்ளும் போது அவருடைய உணர்வு உங்களுக்குள்ள இருந்து பலமாய் கடந்து வரக்கூடியதா இருக்கும். அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்க ஆவியில வாழக்கூடிய ஜனங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க ஆவியை பயன்படுத்தணும் அப்படின்னா, அல்லேலூயா, உங்க ஆவியினுடைய அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அததான் பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? கொரிந்தியர், அதாவது 1 கொரிந்தியர், ஒவ்வொரு புஸ்தகமும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிட்டு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு புஸ்தகமும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது போல, நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் எதை குறித்து வெளிப்படுத்துது அப்படின்னா, ஒரு மனுஷன் அவன் முழுவதுமாய் எப்பொழுதும் ஆவியில வாழ வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் புஸ்தகம் அறிவிக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ள ஜீவ விதையா இயேசு கிறிஸ்து உங்க ஆவியில நான் நட்டிருக்கிறேன். நீங்க ஜீவனை தொடர்பு கொள்ளும் போது அந்த நதி உங்களுக்குள்ள பாய்ந்து வருது. அப்போல நீர் பாய்ச்சுன்னா தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர செய்கிறாரு. அதனால நீங்க அவரை நோக்கி பாருங்க அப்படின்னு அவர் அதை குறித்து அவர் சொல்லக்கூடியவரா. பவுல் எப்பவுமே ஆவியில வாழக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? அவர் ஆவியில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபரா என்ன பண்ணாரு? இருந்தார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு காரியத்தை செய்ய நீங்க முயற்சி எடுப்பீங்க, பிரயாசப்படுவீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான காரியம், நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிச்சோ, நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு காரியத்தை எது நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு நீங்க செய்வீங்க அப்படின்னா, நீங்க ஆத்துமாவின்படி வாழ்றீங்க. ஒரு காரியத்தை தீர்மானத்தின்படி, ஒரு தத்துவத்தின்படி வாழ்வீங்க அப்படின்னா, நீங்களும் ஆத்துமாவின்படி என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சியின்படி, சில நேரங்களில் உங்களுக்குள்ள உணர்ச்சி பயங்கரமா பொங்கி இருக்கும்போது சில காரியம் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வீங்க. சில நேரம் துக்கமா இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள, இதன் அடிப்படையில நீங்க சோகமா இருக்கிறீங்க, இல்ல சந்தோஷமா இருக்கீங்க, ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு நீங்களும் ஆத்மாவின்படி தான் என்ன பண்ணீங்க வாழ்றீங்க. ஆனா இது எல்லாத்தையும் அந்த ஆத்மாவை ஓரம் கட்டிட்டு, நீங்க உங்களுக்குள்ள ஆவியில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு நீங்க, அதாவது உங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஆழமான ஒரு உணர்வு உள்ள
அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஆவியில வாழக்கூடிய மனிதர்களாய் இருப்பீங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னாரு. எப்படி ஒரு வாசனை கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில், எல்லாம் சொல்லுங்களேன், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் அப்படின்றது, நான் சிலுவையில் அறையப்பட்டனா என்ன கொண்டு போய் இப்ப நான் என்ன சிலுவையில் இருக்கிறேன்னா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னா அந்த நான் சொல்ல, இங்க சொல்லப்பட்ட நான்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா சிலுவையில் அறையப்பட்டு இருக்குது அப்படின்னா நான் அதன்படி நான் வாழ கூடாது. கிறிஸ்து மட்டுமே எனக்குள்ள வாசம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு என்னை பார்க்கிறவன் யாரை தான் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். தேவனை தான் பார்க்கணும் அப்படின்னா நான் யாரை மட்டுமே தொடர்பு கொள்ளணும்? ஒருத்தங்க ஒன்று தேவை, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், இது எங்களுக்கு தேவைங்க கொடுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியோ ஒரு சித்தத்தையோ நீங்கள் பரிசீலித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. ஒருவேளை அந்த மனுஷன் ஆவியானவரே தேவனே அனுப்பியிருந்தா உங்களுக்குள்ள உள்ளார உணர்வு நீ அதை எடுத்து உடனே ஒரு உணர்வு காப்பா, அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லை உங்கள் உணர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் உங்ககிட்ட கடைசியா ஒரு கலசம் தான் இருக்குது, இல்லை ஒரு 100 ரூபாய் இருக்குது, அதை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும், கர்த்தர் உங்களுக்குள்ள ஆணித்தனமா பேசுறாரு அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்க? இதை நான் கொடுத்தா இதுவும் என்கிட்ட இல்லைன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த 100 ரூபாய் தான் உங்களுக்குள்ள நீரூற்றாய் அது பெருகிறதுக்கு தேவன், நீங்க கொடுக்கும் போது அது பெருகிறதுக்கு தேவன் வைத்த வழியா கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த 100 ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், ஒரு நாள் அது உங்களுக்கு பெருகுவே உள்ள. அப்ப நீங்க ஒருத்தன் கேட்கும் போது, ஒரு சில குறைபடும் போது, கடைசி ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க யோசிப்பீங்க, என்ன யோசிக்கணும்? நீங்க ஒரே ஒரு காரியத்தை, உங்க கர்த்தருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள பெருகுகிற ஒரு காரியமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசினா மட்டும் நீங்க ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அவனை ஆவிக்குரிய நினைச்சு போயிடாதீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுங்களா? ஏன்னா அப்படி அந்நிய பாஷை பேசின கொரிந்திய சபையில மிகப்பெரிய பாவங்கள் என்ன பண்ணுச்சு இருந்தது. அந்நிய பாஷை பேசுறது மட்டுமே ஆவிக்குரிய கிடையாது. ஆவிக்குரிய அவன் கர்த்தருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவன், அவன் ஆத்துமாவை பயன்படுத்தாத ஒரு மனுஷனா இருக்கிறவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆத்துமாவை நீங்க பயன்படுத்தாம வாழ போறீங்க? அல்லேலூயா. அதான் கொரிந்தியருக்கு ரொம்ப பவுல் மறுபடியும் சொன்னாரு, கிறிஸ்து நம்முடைய நாணமா இருக்கிறார். நாணம் எதுக்கு தேவைப்படுது? ஒரு காரியத்தை திட்டமிடுகிறதுக்கு, செய்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு காரியத்தை திட்டமிட்டு தீர்மானித்து நீங்க செய்கிறதுக்கு யார் தான் நாணமா இருக்கணும்? தேவன் தான் நாணமா இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்க செய்ய முற்படும் போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன், உங்களுடைய உணர்வுகளையும் சித்தத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு நீங்க திரும்பி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்க கேட்பீங்கன்னா அவர் அந்த உணர்வு உங்களுக்குள்ள பயங்கரமா வெளிப்படக்கூடியதா இருக்கும். அந்த உணர்வு பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவரா இருப்பீங்க? ஆவியின்படி வாழக்கூடிய ஜனங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க வாழ்ந்தது ஒருவேளை ராஜ வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா அந்த ராஜா உங்களுக்குள்ள வாழணுன்றது தான் அவருடைய திட்டமா? அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. ஆவியில கிறிஸ்து இருக்கிறார், அவருக்கு அனுமதித்து நீங்க வாழணுன்றது தான் அவருடைய சித்தமா இருக்கு. நீங்க பெரிய கோடீஸ்வரராகி நீங்க பெரிய இதுன்னா அவருடைய திட்டம் கிடையவே கிடையாது. அவருக்கு உங்களுக்குள்ள அவர் இருக்கிற ஒரு காரியத்தை செய்யும் போது, எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் அவருடைய உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா நீங்க அதன்படி வாழக்கூடியவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஆவியில வாழ்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்க எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் ஆவியினுடைய உள்ளான வழிநடத்துதலை நீங்க நாடக்கூடியவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? ஆவியினுடைய உள்ளான வழிநடத்துதலை நாடக்கூடியவர்களா. சபைன்னு ஒண்ணு புரிஞ்சுங்களேன், சபையில எந்த விதமான சட்டத்திட்டம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு சபை ஆனா அப்படி இல்லை, வேற மாதிரி என்ன பண்ணுது, நிறைய பிக்சடா சில சட்ட விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் பாருங்க, பெண்கள் பிரசங்கிக்க கூடாதுன்னு, கூடாது. பெண்கள் பிரசங்கிக்கலாமா கூடாது? எங்க எப்படி சொல்றீங்க? நமக்கு சபையை குறித்து நமக்கு தெரியும், நம்ம கிறிஸ்தவன் சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்தவின் சரீரத்துல ஆணும் பெண்ணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ள எல்லாரும் கிறிஸ்துவா என்ன பண்றது இருக்கிறதால யார் வேணா பிரசங்கம்
இது ஒரு பொதுவான உலக மனிதன் கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இல்ல தேவனுடைய ஜனங்கள் கிட்ட போய் சொன்னா நிறைய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர். இவங்க எந்த வசனத்தை பிடிச்சிக்கிறாங்கன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:34. டக்குனு வாசிங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல், இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் சபையில் என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது, பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு வசனம் வாசிங்களேன். அப்படியே 1 கொரிந்தியர் 11:5 வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலை கனவீனம். வேதத்துல ரெண்டு பகுதியும் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு வேதம் சொல்லுது ஸ்திரீகள் அமைதியா இருக்க வேண்டுமா அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னொரு வேதம் சொல்லுது என்ன, இதே பவுல் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதாவது உங்கள் பெண்கள் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது என்ன பண்ணுவோம், தலையை நீங்க பெண்கள் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெண்கள் அமைதியா. ஏன் இப்படி வேறுபடுகிற வேத வசனங்கள் இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். சபையில எந்த விதமான சட்டத்தையும் முறைமைகளையும் நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது, எந்த சட்ட விதிகளையும் வைத்திருக்க கூடாது. ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க அவருடைய வழிநடத்துதலை நாடணும் அப்படிங்கிறத தான் இங்க வேதம் அப்படி சொல்லக்கூடியதா. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளாம அவர் பவுல் சொல்லிட்டாருங்க அப்படின்னா பவுல் இன்னொருத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. அதையும் நம்ம என்ன பண்ண பார்க்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டுல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் வாசிங்களா. கணவன் மனைவிக்கு என்ன பண்ணும், மனைவியில் அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்திரீ இப்படி தான் பண்ணுங்க, முயற்சி பண்ணலாம். யாருக்கு கீழ்ப்படியணும், கணவனுக்கு கீழ்ப்படின்னு முயற்சி பண்ணாலும் அவ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோவா தோற்று போக கூடலாம் இருந்தாலும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வேத வசனத்தை, அது புதிய ஏற்பாடுல இருக்கலாம், பழைய ஏற்பாடுல இருக்கலாம், அந்த வேத வசனத்தை உங்களுக்கு ஒரு சட்டமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளா அது கீழ்ப்படிய முடியவே. வேதம் சொல்வது எழுத்து கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. எழுத்து எப்படி கொள்ளுமா, நீங்க ஒரு ஸ்திரீ கணவனுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படிய முயற்சி செய்வா அப்படின்னா, அவள் மட்டும் அங்க இல்ல, அங்க ஒரு பிசாசானவன் கிரியை செய்யக்கூடியவனா இருப்பான். அப்பதான் அவன் முடிவெடுத்துப்பா யாருக்கு கீழ்ப்படியணும்னு. கணவன் கீழ்ப்படினா அவன் முடிவெடுத்து அந்த உடனே அவன் பிசாசு உள்ள வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு காரியத்தை செய்வான். என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஒரு அந்த கணவனை வந்து எரிச்சலை இட செய்யக்கூடியவனா. அது வரைக்கும் அவன் கணவன் அன்பா இருந்திருப்பான். இவன் எப்போ அதுக்கு முயற்சி பண்ணணும்னு எடுக்கிறாளோ, அந்த முயற்சி எடுத்த அந்த செகண்ட்ல பிசாசன் அவன் குடும்பத்துல வந்து ஒரு பெரிய சூழ்நிலையை அப்படியே அந்த சுச்சுவேஷனை மாத்தி கணவனை மிகப்பெரிய உள்ள கோபம் அடைய செய்கிறபடினால இவ என்ன பண்ணுவான்னா, இப்ப கணவனை பார்க்கும்போது கீழ்ப்படின்னு என்ன வராது, இவ இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடியவங்களா. அப்போ எப்படி இந்த காரியத்தை எல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். எப்பவுமே ஆவியில நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தருடைய உள்ளான அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்க எந்த ஒரு வேதத்துல எந்த ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நடைமுறையாக சட்டமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய உள்ளான வழிநடத்தில் நீங்க நாடக்கூடியதில்லை நீங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, சில பிரச்சனைகள், சில பிசாசால நீங்க சூழப்பட்டிருக்கிறீங்க, சில போராட்டங்கள் வருது, சிலர் சொல்றாங்க உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டு அதை மட்டும், சில அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க சந்திக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க என்னைக்கு கிரியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையவே. அல்லேலூயா. ஒரு பக்கம் தேவன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பிசாசு இருக்கிறார். ரெண்டு பேரும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? தேவன் தான் ஜெயிப்பார். இடையில உட்கார்ந்துக்கிட்டு சொல்ல போறீங்களா? இந்த பக்கம் தேவன் இருக்கிறாரு, இந்த பக்கம் பிசாசு இருக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண யார் தான் ஜெயிக்கிறது? தேவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பார். இடையில நான் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே அவன் இப்படி பண்றான், ஆண்டவரே ஆண்டவரே அவன் அப்படி பாலானது இப்பொழுது சிக்ஸரை நோக்கி அப்படின்ற கமாண்ட்ரி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு நீங்க கமாண்ட்ரி கொடுக்க வேண்டிய அவசியமே என்ன பண்ணல. நீங்க ஒன்னே ஒண்ணு தான் சொல்ல முடியலங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஒரு ஒரு இப்படி பண்ணாலும் என்னன்னா, பிசாசு வந்து எப்பவுமே அவங்க கிட்ட வந்து கதவை தட்டுமா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட கதவை தட்டும்போது அவ எப்போ என்ன பண்ணா, பிசாசு இயேசு நாமத்தினால நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிசாசு உள்ள வந்து நிக்குமா? எப்படி நிக்குமா? ஆனா நமக்குள்ள கிறிஸ்து என்ன பண்றாரு இருக்கிறபடினால அவன் கதவு தட்டும் போது நீங்க போய் திறக்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை அதை சந்திக்க விட்டுறணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் நான் தெளிவா சொல்ல முடியுங்களேன். நீங்க போராட வேண்டிய அவசியம், சாத்தான் பெரிய பலசாலியா இருக்கலாம், நம்ம அவனோட கொஞ்சம் பலவீனமானவர்களா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள கிறிஸ்து நம்ம பெரியவரா
ஒரு காரியத்தை செய்யும்போது சந்திக்கும் போது நீங்க போய் அதை மாம்சின் அடிப்படையில முயற்சி பண்ணியோ உங்க உணர்ச்சியின் அடிப்படையில போய் உடனே முழங்கால் போட்டு அப்படியே ஆவியில ஜெபம் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசு வந்து நிக்கிறானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்குள்ள அவர் இருக்கிறபடினால அவர் எல்லாத்தையும் பார்த்து நான் செய்ய வேண்டியது இடையில உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, கமெண்ட்ரி கொடுக்க. நான் செய்ய வேண்டிய நான் கத்தரை துதிச்சு கொண்டிருந்த போதும் ஆட்டோமேட்டிக்கா அவன் ஓடக்கூடியவனா அவன் வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் ஒவ்வொன்று கத்துறான். அந்த கத்துறதுக்கு நீங்க போய் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அதான் சொன்ன ஒரு கனவு வருதுன்னா அதுக்கு வந்து நீங்க போயிட்டு அந்த கனவு எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு போய் ரியாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா வந்துட்டு போது இடையில யார் இருக்கு பார்த்துக்க போறா? கர்த்தர் பார்த்துக்க போறா. நான் இடையில உட்காந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றது நம்ம முதல்ல புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய். சில நேரங்களில் உங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அப்ப அந்த சூழ்நிலை எவ்வளவா நீங்க அலசி பார்ப்பீங்களோ அவ்வளவா நீங்க என்ன பண்ணுவீங்க, குழப்பம் அடைய கூட்டிடுவீங்களா? ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறேன், ஆனால் இது எல்லாத்தையும் மறக்க முடியும் எனக்கு செய்யுங்க, நான் ஆவிக்கு உடனே என்ன பண்ணுங்க திருப்புங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படக்கூடியவரா அவர் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவிக்கு திரும்ப போறீங்க? அல்லேலூயா. உங்க மனதிலோ உங்க உணர்ச்சியிலோ உங்க நீங்க எடுக்கிற முடிவிலோ கர்த்தர் இல்லை, உங்க ஆவியில தான் இருக்கிறார். நீங்க உங்க ஆவிக்கு தான் என்ன பண்ண திரும்ப கூடியீங்களா? நிறைய மத போதனைகளையோ அறநடி போதனையோ விட்டுருங்க. அதாவது நான் தேவனுக்கு பயப்படணும், அவரை பிரியப்படுத்தணும், அவருக்காக ஏதாவது செய்யணும், அதெல்லாம் விட்டுருங்க. கணவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவியில அன்பு கூறணும், கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது, யாரை மட்டும் தெரியும், கிறிஸ்துவ மட்டும் தெரியும், அவர் எனக்குள்ள இருக்கிற அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னா அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கை வெளிப்படக்கூடியதாய் ஏன்னா கிறிஸ்துவ ஆவியில இருக்கிறார். அந்த அதுதான் பிரதானமான காரியம். அடுத்துதான் ஆவியில் ஜெபம் பண்றதுன்னா அந்நிய பாஷை ஜெபிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அவரோட ஒரே ஒரு காரியம், அவரை துதிங்க, அவரோட ஐக்கியம் கொள்ளுங்க. அந்த ஜீவனத்தை உங்களை நிரப்பக்கூடியதா இருக்கும். அது நிரப்பக்கூடியதா என்ன, நீங்க இங்க இல்லை, நீங்க பரலோகத்தில் இருக்கீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பரலோகத்திலையும் அவர் இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிற அவர் பெரியவரா இருக்கிற அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்ளக்கூடியவரா. நீங்க செய்ய வேண்டியது அவரை துதிங்க, அவரை ஆராதனை பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் செய்வீங்கன்னா நீங்க வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பீங்க. இப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவர்களா. ஒரு பாஸ்ட் இப்படியே சொன்னாரு பாருங்க, ஒருத்தங்கிட்ட பெரிய ஜெட்டு விமானம் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு? ஜெட்டு விமானம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணா மாட்டு வண்டி கட்டிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்னது? அவன்கிட்ட என்ன இருந்துச்சா? ஜெட்டு விமானம் இருந்துச்சா. ஆனா அவன் மாட்டு வண்டி கட்டிட்டு என்ன பண்ண அழுதுட்டு இருந்தானா. நம்ம கிட்ட நல்லா புரிஞ்சுக்கலங்க, நீங்க ஆவிக்கு திரும்புவீங்கன்னா அதுதான் ஜெட்ல இருக்கிறது போல. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? ஆவிக்கு நீங்க திரும்புங்க அப்படின்னா அது ஜெட்டை விட ராக்கெட்டு போல ஒரு காரியம். அவர் அப்படியே சொல்றாரு. அல்லேலூயா. ஜெட்டை விட ராக்கெட்டு போல ஒரு பிரச்சனையை சூழ்நிலை சந்திக்கும் போது நீங்க போய் மாட்டு வண்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ அங்க போ அங்க போ அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இன்னுமே நீங்க இங்கே தான் சுத்திட்டு இருக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில உங்க கிறிஸ்து இருக்கிற அந்த ஆவிக்கு நீங்க திரும்பிட்டீங்கன்னா, கர்த்தாவே நான் ஆவிக்கு திருப்புங்க, இதெல்லாம் மறக்க முடியும் செய்யுங்க அப்படின்னு நீங்க திரும்பிட்டீங்க, சூழ்நிலை யோசிக்காம அப்படி நீங்க திரும்பிங்க அப்படின்னா உடனே அந்த ஜெட்டு அந்த ராக்கெட் என்ன பண்ணா உங்களை பரலோகத்துக்கிட்டு போயிடும். நீங்க அப்ப அந்த அந்த நொடி போது நீங்க பரலோகத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால இந்த போராடுறது இந்த முயற்சி பண்றது அதெல்லாம் முதல்ல என்ன பண்ண தூக்கி குப்பையில போட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவியில இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு காரியம், நீங்க ஆத்துமாவில வாழாது இருக்கணும். உங்களுக்கு கர்த்தருடைய உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய உள்ளான வழிநடத்தல எந்த காரியத்திலும் நீங்க தேடக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க இடையில உட்காந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக்கொள்வார். நீங்க செய்ய வேண்டியது அவரை துதிச்சா மட்டுமே போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு கலாத்தியில் வாசிக்க முடியும். அப்படின்னு அர்த்தம். மாம்சம் ஆவினா அந்த ஆவி அங்க சொல்லப்படல, ஆவியானதுக்கு விரோதமா அந்த அர்த்தம். இப்போ மாம்சம் ஆவியானதுக்கு விரோதமாகவும் ஆவியானவர் மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறாரு. சில பிரச்சனைகள் சில பாவ காரியங்கள் வரும்போது நீங்க அதை விடணும் எவ்வளவு முயற்சி செய்யணும், அதை உங்களை விட முடியாது. ஆனா தேவன் பார்த்துக்கொள்ளார். விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை நிரப்புவார். அந்த நிரப்புதல் மூலமா அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யும். நீங்க ஆவிக்கு திரும்புவது மூலமா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல இருந்து விடுவிக்கப்படக்கூடியவர்களாய் நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது தான் சத்தம். வேதத்தை வாசிக்கும் போது ஆவியில வாசிக்கணும். அது புரியுதுங்களா? வேத ஒரு வசனத்தை வாசிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சோ உங்க ஆத்மாவின் அடிப்படையிலோ உங்கள் சித்தத்தின் அடிப்படையில யாரோ சொன்ன அடிப்படையில அதுக்கு நீங்க விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. வேதத்தை வாசிக்கும் போது உங்க கற்பனை உங்க உங்க தத்துவம் நீங்க ஏற்கனவே அறிஞ்ச சத்தியம் அதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது கூடாது. வேதத்தை வாசிக்கும் போது சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க எப்படி வேதத்தை வாசிக்கணும்னா முழுக்க உங்களை ஆவியில ஒரு நெருக்கமான உணர்வு இருக்கு. ஏன்னா அந்த ஆவியில தான் ஆவியானவர் இருக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? இயேசு இருக்கிறார். புரியுதுங்களா?
அப்ப அந்த உள்ளான உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரோட ஐக்கியம் கொள்ளுவீங்க அப்படின்னா அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவரா? இன்னைக்கு ஏன் பெரிய அளவுல சபையில உபதேச கோளாறுக்கு வந்திருக்குன்னா, அவங்க ஆவியில ஜெபிக்கிறதுக்கு பதிலாக உள்ள உணர்வை பார்க்கணும்னா அவங்க தன்னுடைய சிந்திக்கக்கூடிய சக்தியை அதிகமா பயன்படுத்தக்கூடியதுல அவங்க கற்பனையா யோசிச்சு அவங்க சில அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அது வேலைக்காகவே நம்ம உழுக்கல் வச்சன நியாயசாஸ்திரம் என்ன பண்ணாங்க, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டு அவனும் பிரவேசிக்கிறது இல்லையா, மற்றவனும் பிரவேசிக்க விடுகிறது இல்லை. அது தேவை கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது ஆவியில நடக்கிறது அப்படின்னா என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆவியில நடக்கிறது அப்படின்னா அந்நிய பாஷை ஜெபிக்கிறது ஆவியில் நடக்கிறது. ஆனா அது 2வது காரியம் தான். மிக முக்கியமான காரியம்னா உங்க ஆவியில கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து நீங்க எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரா உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பரலோகத்திலையும் இருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலயும் அவர் தொழுது கொள்ள காலம்னு சொல்லிட்டு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா உங்க ஆவியில் இருக்கிற அந்த உணர்வுக்கு அந்த வழி நடத்துதலுக்கு அவர் கிரியேஷன் நீங்க விட்டுட்டு விடுவீங்க அப்படின்னா நீங்க ஆவியில வாழக்கூடியல ஒரு காரியத்தை செய்யும்போது இப்ப என்ன பண்ணும்? அதை யோசிக்கணுமா? மேரேஜ் பண்ணும்போது பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு பொய் மேரேஜில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா கல்யாண பத்திரிகையும் போய் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம். இப்போ நீங்க ஒருத்தர் ஒரு அலைன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து உங்களை பொண்ணு கேட்கறாங்க இல்லை மாப்பிள்ளை கேட்கறாங்கன்னா உடனே ஒன்று பொண்ணு என்ன பண்ணா, இது கர்த்தருடைய சித்தமா இல்லையானா அந்த உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா நீங்க எதையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேருக்கு வேணா விசாரிச்சுக்கலாம். அது எப்பவுமே கரெக்டான நடத்துதலா இருக்கும். ஆனா இன்னைக்கு மேரேஜ் பண்ற அவங்க பண்ண தப்பு என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க. அவன் எப்படி இருக்கிறான், அவன் குடும்பம் எப்படி, அவன் எப்படி, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நான் சொல்லிட்டு புரியுதுங்களா? கடைசியில பத்திரிகையில மட்டும் இது கர்த்தரால் வந்ததுன்னா அது எப்படி கர்த்தரால் வரும்? நான் சொல்லிட்டு புரியுதுங்களா? நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே திருமணம் வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒரு காரியம். திருமணம் பண்ண போறோம் புரிஞ்சுங்க, நம்ம விருப்பத்துக்கு மீறி கர்த்தர் எதுவும் கண்டிப்பா செய்யவே நீங்க விரும்புகிறத கண்டிப்பா என்ன பண்ண தரக்கூடியவரா? நீங்க பார்க்கும்போது பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் அவன் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கறது தவறு கிடையவே கிடையாது. அதெல்லாம் எதிர்பாருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அதெல்லாம் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள ஆவியில் இருக்கிற அந்த கர்த்தருடைய உணர்வுக்கு இது தேவனுடைய சித்தம் தானான்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அது சக்சஸா? நிறைய பேர் பாருங்க, சில ரட்சிக்கப்படாத திருமணம் செஞ்சிருக்காங்களா இல்லைங்களா? திருமணம் செஞ்சு இருக்கிறாங்க. சில நேரங்களில் சிலர் ரட்சிக்கப்படாத திருமணம் பண்ணாங்க, அவங்க ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அது ஒரு காரியம். சில நேரங்களில் ரட்சிக்கப்படாதவங்க திருமணம் செய்த அவங்க வந்து சில நேரம் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நீங்க அது கர்த்தர் சித்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டு நீங்க அவங்க கர்த்தருக்குள்ள இருந்து அவன் உங்களோட பெரிய பரிசுத்தவனா இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல முடியும்? அது யாரும் சித்தமா இருக்கும்? எவனு சித்தமா? அப்போ அந்த உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர அவருக்கு தான் முக்கியத்துவம். இவன் சொல்றான் அவன் சொல்றாங்க நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில வாழ போறீங்க? அதான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறது என்னன்னா, அவர் அந்த ராஜா உங்களுக்குள்ள வாழுற அந்த வாழ்க்கைக்கு அழைச்சு இருக்கிற நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாத்துக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாராம் அவர் வாழ்க்கையை. இப்போ அவர் வாழ்க்கை எல்லாருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவருக்கு நீங்க முக்கியம். அதான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்ட இனி ஆத்மாவினுடைய உணர்ச்சி பண்ண வாழப்போவது கிடையாது. அவருடைய உணர்வுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். அவருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடியவனா இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க ஆவிக்கு திரும்ப போறீங்க? எந்த விஷயத்துல யாருடைய நடத்துதலை கேட்கணும்? தேவன் நடத்தல கேட்பீங்கன்னா நீங்க ஆவியின்படி நடக்கக்கூடியவர்களாய் இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க ஆவிதான் அந்த பரலோக மின்சாரமாகிய தேவனை நீங்க தொடர்பு கொள்ள இருக்கிற சுவிட்ச். புரியுதுங்களா? அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாதான் நீங்க அதுக்குள்ள நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. பிரச்சனையே உங்களுக்குள்ள, அதாவது சொல்ல போங்களேன், உங்களுக்குள்ள பொக்கிஷமா அவர் என்ன பண்றாரு இருக்கிறாரு. ஆனா அந்த பொக்கிஷத்தை உள்ள பார்க்காம இது வரைக்கும் வெளியே தேடிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில வாழ போறீங்க? உங்க சுயத்தின்படி மாம்சம்படி வாழ உங்களுக்கு எந்த காரியத்தையும் ஆண்டவர் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சிலுவையில கொண்டு போய் ஆணி அடிச்சுட்டாரு. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டேன், நீ நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள்ள பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேர்? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ இயேசுவே நன்றி 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 இயேசுவே. ஓ ஜீசஸ் நன்றி நன்றி.
தகப்பனே நாங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வாழும் வாழும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இதனால் எங்களை முழுவதுமாய் உங்க அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனியும் நாங்கள் மாம்சத்தின்படி வாழ்கிறதற்கு அதற்கு கடனாளிகள் அல்ல ஆண்டவரே. ஆத்துமாவின்படி வாழ்கிறதற்கு நாங்கள் கடனாளிகள் அல்ல. மாம்சம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆத்துமாவும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்குள்ள எங்களுடைய ஆவிய நீர் இருக்கிறீங்க. அப்படி உங்களுடைய உணர்வுக்கும் உள்ளான வழி நடத்துதலுக்கும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி துதிக்கிற காரியத்தை நாங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனியும் நாங்கள் மாம்சத்தின்படியோ ஆத்துமாவின்படி வாழாம எங்கள் ஆண்டவர் எங்கள் ஆவியை எப்படி பயன்படுத்தி நாங்கள் வாழ்வதும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு உண்மையிலே வளர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எங்களிடத்திலே தேவனுக்கு பிரியமான செய்கையில் வெளிப்படுவதை நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்யும்படியா நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய உணர்வுக்கும் உள்ளான வழி நடத்துதலுக்கும் ஆண்டவரே முழுவதுமாய் ஆவிக்கு திருப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சில குழப்பமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது கர்த்தாவே என்னை ஆவிக்கு திருப்பும் என்று ஜெபிக்கிற ஜனங்களாக இவளை மாற்றும்படியாக ஒவ்வொருவரையும் அன்பின் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்து வழிநடத்தி காத்துக் கொள்ளுங்க. நான் வந்திருக்கிற ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தர் நிறைவாய் நடத்தி அப்பா அவள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து தேவன் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தாவை நீங்க வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீங்க வந்து வெளிப்படுங்க. சகல துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடும் ஆவியில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இப்பொழுதும் எப்பொழுதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you.